ஸோ இதுக்கப்புறம் நம்ம கோஸ்ட் ஸ்டோரிஸ் பற்றி பேச போகிறோம். கோஸ்ட் ஸ்டோரிஸ்னா சும்மா நெட்டில் பார்த்து சொல்கிற கோஸ்ட் ஸ்டோரிஸ் கிடையாது. ரியல் லைஃப் நடந்த ரியல் இன்சிடென்ட் பற்றி நான் தான் சொல்ல போகிறேன். வீடியோவில் போகலாமா? ஃபர்ஸ்ட் எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்க வந்து ஒரு சவுண்ட் சர்வீஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க. சவுண்ட் சர்வீஸ்னால் வந்து லைட் செட்டிங் போடுறது, எலக்ட்ரிக்கல் ஒர்க் பண்ணுறது, வயரிங் பண்ணுறது, நிறைய ஒர்க் பண்ணுறவங்க. அவங்க வந்து எவ்ரி டைம் ஒரு ஃபங்க்ஷன், ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல்னால் நைட்டில் லைட் போடுவாங்க. அந்த மாதிரி லைட் போட்டுட்டு அப்படியே நைட்டு ரொம்ப டயர்டாக, என் 2 நாள் வேலை ரொம்ப டயர்டாக சைக்கிளில் பொறுமையாக வந்துனே இருக்கிறப்போ, நான் இப்போ நைட்டு 1:30 மணியா வந்து இருக்கிறப்போ யாரோ வீட்டில் வந்து சிங் சிங் சவுண்ட் வருவான். சிங் சிங் அப்படின்னா அந்த பேங்கிள் சவுண்ட் கேட்குதான். என்னடா அது பேங்கிள் சவுண்ட் கேட்குதுன்னு ரைட் ஆகிட்டு பார்த்தா ஏதோ சம்திங் ஒரு வந்து முடிய வச்சு போட்டு நின்றுட்டு இருக்கான். நின்றுட்டு கூட இல்லாமல் வான்னு கூப்பிடுதான். அந்த மாதிரி கூப்பிட்டோன்னே ரொம்ப அள்ள விட்டுருச்சு. அள்ள விட்டோன்னே என்னன்னா ஓடணும்னு தோணும், பட் ஓட முடியல. ஏன் ஓட முடியலன்னா அப்படின்னா உறைஞ்சிட்டாப்புல. சைக்கிளை பிடிச்சிட்டு அப்படியே நின்றுட்டாரு. நின்றோடனே என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஐயோ என்ன பாச்சுரா, ஐயோன்னு பார்த்து ரொம்ப ஆகி அது கிட்ட வர மாதிரி இருக்கிறப்போ ரொலேன்னு அம்மாச்சி அவங்க அம்மா தாயேன்னு பேசி அப்படியே ஓட்டம். ஓடினே இருக்கிறப்ப திரும்பி பார்க்க ஓடுறாரு. ஓடி 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 கடைசியில் வீடு கிட்ட போய் ஸ்லிப் ஆக்கில ஒன்று அப்படி அடிப்பட்டாலும் பரவாயில்ல ஏந்து போய் வீட்டுல போய் திரும்பி பார்க்குறாரு. அதில் அந்த மாதிரி பார்த்து நிற்கதான் வீட்டுக்கிட்ட வந்துட்டு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். பட் ஆக்சுவலி வந்து ரியல் நடந்ததுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஏன்னா நான் அந்த காலத்தில் போய் பார்க்கல. பட் என்கிட்ட சொன்னவங்க ரொம்ப ரொம்ப பயப்பட்டு சொல்லிட்டாங்க. வீட்டு தொடர்ந்து செம்ம ஜோரம். அதுக்கப்புறம் நான் இருட்டினாலே போதும், காஞ்சனா படத்தில் லாரன்ஸ் மாதிரி இருட்டினாலே வீட்டுக்கு வந்துடுவாப்புல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பயந்து அதுக்கப்புறம் பொறுமையாக ரெக்கவர் ஆகி தான் வந்திருக்காரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னன்னா அந்த பில்டிங்கில் ஒரு மேரேஜ் ஆகாத பொண்ணு வந்து சூசைட் பண்ணிக்கிச்சான். ஏன் அப்படின்னா சில பல லவ் ரீசன்ஸ்க்காக பண்ணிடுச்சான். சூசைட் பண்ணதுக்கப்புறம் அந்த பொண்ணோட ஆவி வந்து அந்த வீட்டில் யாருமே வாழ விடுங்க. வாழ நைட் தூங்க கவு தட்டுறது, சிரிக்கிறது, இது பண்ணுறது, நடக்கிறது, ரொம்ப 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 ஓவரான சேட்டைகள் பண்ணிச்சான். அதனாலேயே வந்து அந்த பில்டிங்கில் யாராலுமே இருக்க முடியாமல் ஒரு அபரன் வில்லேஜாக மாறிடுச்சு. அபரன் பில்டிங்காக மாறி போய், பட் அது வந்து 15 years பேக் அந்த ஸ்டோரிஸ் ஆக்சுவலி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த சொல்லுவாங்கள்ல ஸ்பிரிச்சுவேஷனில் இருக்கிறன்னா அந்த கணபதி யோகம் நிறைய பண்ணி இப்போ ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது அந்த இடம். ஸோ அந்த இடத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா இந்த கதை சொல்கிறவங்க சொல்லியிருக்காங்க ப்ளீஸ் டோன்ட் சே அப்படின்ட்டு. ஆனால் என்னங்க கொஞ்சம் பயமாக தான் இருக்கேன். தனியாக லைட்டாக பேயினால பயம், நம்மளுக்கு கொஞ்சம் பயம். ஆனால் பேய் வந்து பேசுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால இருக்கலாம் ஆஃப் பண்ணிட்டு நைட்டு வரைக்கும் இப்போது ஒரு 11:55 இருக்குன்னு நினைக்கிறேன். 12 நிமிஷம் தான் இருக்குது, பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் எதனா ஸ்டோரி நடந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு வந்து மெயில் பண்ணுங்கள். நான் உங்கள் ஸ்டோரியை உங்கள் பெர்மிஷனோட உங்கள் பேர் சொல்லி சொல்கிறேன். இல்லை அப்படின்னா பேர் சொல்லாமலே சொல்கிறேன். ஆனால் ப்ளீஸ் எது இருந்தால் சொல்லுங்கள். ஓகே.